வணக்கம். இன்றைய தினம் அடிமுடி சித்தர் என்பவரை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். திருவண்ணாமலையில் ஏறத்தாழ 1500 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் ஆறுமுகசாமி என்னும் இயற்பெயர் கொண்ட அடிமுடி சித்தர். ஏறத்தாழ 200 ஆண்டுகளுக்கு முன் சேலம் மாவட்டத்தில் கடும் வறட்சியால் அவதிப்பட்ட ஒரு கிராமத்தை சார்ந்தவர்கள் குலதெய்வமான அம்மனை வழிபட்டு அவ்வூரிலிருந்து புறப்பட்டார்கள். அவர்கள் பல வண்டிகளை பொருட்களை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டார்கள். அவர்கள் குலதெய்வமான அம்மன் குழவி வழியில் முன்னே செல்ல வண்டிகள் அதை பின்தொடர்ந்து சென்றன. குழவி திருக்கோயிலுக்கு கிழக்கே தென்பண்ணை ஆற்றங்கரை உள்ள சித்தலிங்க மடம் என்னும் ஊருக்கரையில் நின்றது. வந்த குடும்பத்தினர் ஆங்காங்கே அந்த பகுதியில் குடியேறினார்கள். அக்குடும்பங்களில் ஒன்றில் தோன்றியவரே அண்ணாமலை சுவாமிகள். அங்க பிரதட்சம் அண்ணாமலை சுவாமிகளை தெரியாதவர்கள் அக்காலத்தில் யாரும் இருக்க முடியாது. திருவண்ணாமலையில் 63 மடம் கட்டியவர். இவரது குருவே அடிமுடி சித்தர். அண்ணாமலை சுவாமிகள் நெறிப்படுத்தியவர். இவரும் அண்ணாமலை சுவாமிகளின் சுற்றத்தாரைப் போல அவருடன் சேலம் பகுதியிலிருந்து வந்தவர். அண்ணாமலையின் மேற்பகுதி காடாக இருந்தபோது தற்போது மலை சுற்றும் பகுதியை சீரமைத்து தந்தவர் அடிமுடி சித்தரே. தற்போது துர்வாசர் கோயில் உள்ள பகுதியில் திருத்தொண்டாற்றி வந்தார். அண்ணாமலையாரை அம்மையப்பராக வழிபாடு செய்தவர். சித்த மருத்துவத்திலும் சிறந்து விளங்கியவர். அண்ணாமலை சுவாமிகள் 63 மடம் கட்டுவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்தவர். சுவாமிகள் தனது பூர்ண காலத்தை முன்னரே அறிவித்து எந்தவித ஆடம்பரமுமின்றி தமது திருமேனி அடக்கம் நடைபெற வேண்டும் என்று கூறினார்கள். சுவாமிகள் குறிப்பிட்ட நாழிகையில் சூழ சரீரம் நீங்கினார்கள். சீடர்களோ சுவாமிகளை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்றெண்ணி சுவாமிகளது திருமேனியை சுமந்து செல்வமிக்க அழகுடன் படவுமாக பல்லக்கு தயாரித்தார்கள். இந்த நிலையில் சுவாமிகளின் திருமேனி கண் விழித்தது. சீடர்களை கண்டித்தவன் தனது 2 கால்களிலும் கயிறை கட்டி தரையில் தன்னை இழுத்துச் செல்லுமாறும் எந்த இடத்தில் கயிறு அறுந்து போகிறதோ அந்த இடத்தில் சமாதி செய்யுமாறும் கூறினார்கள். சுவாமிகள் கூறியவாறே இந்த முறை சீடர்கள் நடந்தார்கள். சுவாமிகளின் திருமேனி சற்று தொலைவு இழுத்ததும் கயிறு அறுந்தது. தற்போது சமாதி கோயில் உள்ள இடத்திலேயே சுவாமிகள் திருமேனி சமாதி செய்யப்பட்டு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. சமாதி கோயில் உள்ள இடம் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லும் போது மேற்கு புறச்சாலையில் நேர் அண்ணாமலை கோயிலுக்கும் அடி அண்ணாமலை கோயிலுக்கும் நடுவே சீனிவாசா மேல்நிலை பள்ளி உள்ளது. அந்த பள்ளியை ஒட்டி வடபால் துர்வாச திருக்கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கு நேர் எதிரில் மலை சுற்றும் பாதையை ஒட்டி வரும் கீழ்ப்புறம் அடிமுடி சித்தர் ஜீவசமாதி திருக்கோயில் உள்ளது என்பதை தெரிந்து கொண்டோம்.